வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. பேங்க் நிஃப்டி 59 பாயிண்ட் வந்து பியரிஷாக நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நாட்களாக கன்சால்டேஷன் மோட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கன்சால்டேஷனுக்கான காரணம் என்ன அண்ட் அது எப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவை நம்மளுக்கு கொடுக்கும் என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைபருடைய கேள்விகளுக்கு நம்ம பதிலாக சொல்லிடலாம். காலையில் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேங்க, இந்த எஸ்டர்டே நடந்த வெபினாரோட ரெக்கார்டட் வீடியோ இருக்குது, உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட்டில் ஒருத்தர் இல்லை இன்னொருத்தரோட போட்டிருந்தார் எஸ்டர்டே எஃபிஜியோட வீடியோ வேணும் அப்படின்ட்டு. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன். அண்டு சுரேஷ்குமார் சேகர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. ஆக்சுவலிங்க நம்ம சேனலோடைய வியூவர்ஸ் வந்து நிறையா பேர் டே ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் நான் செல்லிங்கை பற்றி பெருசாக போடுறதில்ல. இன்றைக்கி உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ வேணுமா அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் இல்லைங்க சுரேஷ்குமார் சார், நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை பேர்த்துக்கு ஆப்ஷன் செல்லிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணுமா அப்படிங்கிறது எனக்கு ஆப்ஷன் செல்லிங் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா கமெண்ட்ஸ் வர்ற பட்சத்தில் இதுக்கப்புறமா நான் வந்து இந்த வீக்லி சாட்டர்டே போடுறேன் பார்த்தீங்களா, ஆப்ஷன் செல்லிங்க்கு ஏகப்பட்ட கண்டென்ட் நம்மளால் போட முடியும் எஜுகேட் பண்ணுற விதத்தில். அதனால் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் செல்லிங் பற்றி நிறையா போகிறேன். என்ன ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம வந்து அதை ட்ரேட் பண்ணலாம், எவ்வளோ கேபிட்டல் வேணும், எல்லோரும் நினச்சிக்கிறீங்க லட்சக்கணக்கில் வேணும்ட்டு. கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸை ஹெச் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 35,000 இருந்தால் போதும். நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 50,000 இருந்தால் போதும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் நேக்கட் ஆப்ஷன் செல்லிங்கு தான், அதை பண்ணவே கூடாது. ஹெட்ஜிங்கோட பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் ஆகும் அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தால் பண்ண முடியும். அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். மறக்காமல் ஆப்ஷன் செல்லிங் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 200 லைக் இலக்கு. ஸோ அதனால் அந்த 200 லைக்கை வந்து போடுறதுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இருக்குங்க, நிறைய லைவ் அப்டேட்ஸ் நான் அதில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அதில் ஜாயின் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணோட மியூட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருங்க. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வார் நியூஸை வந்து பார்த்துடலாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஹர்மூஸ் நாட் கோயிங் டு ரிட்டன் டு இட்ஸ் ப்ரீ வார் கண்டிஷன். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இதுக்கப்புறம் ஹர்மூஸ் இருக்க போகிறதே கிடையாது. ஈரானோட ஏதோ ஒரு தாக்கம் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹர்மூஸ் மேலே இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது இன்டர்நேஷ்னல் வாட்டர்வேயாக இருந்துச்சு, யாருடைய கண்ட்ரோல்லையும் கிடையாது, உலகத்துக்கு அது பொதுவாக இருந்துச்சு. இப்போ அது ஈரானுடைய சொத்து மாதிரி மாறிடுச்சு. அதனால் எப்படி இருந்தாலும் இதில் இந்த சைட் ஆஃப் ஹர்மூஸில் ஈரானோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு எந்த உலக நாடுகளும் ஒத்துக்காது, அமெரிக்காவும் ஒத்துக்காது. ஸோ இது எப்படி முடியுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் ஈரான் தரப்புலேருந்து இன்னொன்று வேறு சொல்லியிருக்கிறாங்க, மிலிட்ரி சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹர்மூஸை திறக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பே பண்ணாது, இப்போனாச்சும் அது அமெரிக்காவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலைங்க. ஈரான்கிட்ட பொருளாதாரம் சுத்தமாக அடிபட்டு போச்சு. அவங்களோட கரன்சி எங்கேயோ பயங்கரமாக ட்ரம்ப்பே போட்டிருந்தார், பயங்கரமாக டிப்ரிஷியேட் ஆகி போயிடுச்சு. இருந்தாலும் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அமெரிக்கா நினச்சது என்ன சாதிக்க முடியல. சும்மா நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஆயில் ப்ரைஸ் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. உலக நாடுகள் எல்லாமே பிரச்சனையில் தான் போய்கிட்டு இருக்குது. இன்னும் சைட்டாக வரும்போதில் அட்டாக் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சின்ன நாடுங்கிறீங்க, அப்படிங்கிறீங்க, இன்னும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே. அப்போ நீங்கள் தோற்று போயிட்டா தானே அர்த்தம். அமெரிக்கா ட்ரம்ப்பு நீங்கள் தோற்று போனால் தானே அர்த்தம். ஒத்துக்குங்க, அதை விட்டுட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அமெரிக்காவில் மிட்டம் எலெக்ஷன் வருதுங்க, அதுக்கு தான் இத்தனை இது. ரெண்டாவது, இந்த ஈரான் உங்களுக்கே தெரியும், எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. உலகமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்துச்சு. ட்ரம்ப்புக்கு நிறைய கெட்ட பேர்லாம் வந்துச்சு, அதில் அவரோட பேர் இருக்குது. ஏதோ 3000 டைம்ஸ் வந்து அந்த எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவரோட பேர்லாம் இருக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை திசை திருப்பத்தான் தலைவன் வந்து ஈரான் மேலே ஒரு அடியை போடும் அப்படிங்கிற மாதிரி கிளப்பின மாதிரி அரசல் புரசலாக பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னங்கிறதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன், நானும் அதை பிலீவ் பண்ணுறேன், அது அப்படி தான் நடந்துச்சு அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இப்போ அமெரிக்கா முழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த புலியோட வாய்க்குள்ளே இல்லை, புலியோட வாழை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமெரிக்கா வந்து ஈரான் மேலே கையை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்தால் உலகத்துக்கு நல்லபடியாக அது முடியும். எடுப்பாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஈரான் தரப்புலேருந்து ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்குது. இன்னும் சைட் ஆஃப் ஹர்மூஸ் திறக்கப்படவில்லை. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ் வேறு ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா $80 நோக்கி போய்கிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம ஆயிலை பற்றி பேசும்போது பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எந்த நிலவரத்தில் முடிஞ்சு அப்படிங்கிறத பார்ப்போங்க. இந்த டைட்டன் இருக்கான் பார்த்தீங்களா, டேய் நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு அவனை பார்த்து கேட்க தோணுது. அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணுவான், நான் மனுஷனே கிடையாது ஸ்டாக் அப்படின்ட்டு. ஜோக்ஸ் அப்பார்ட், என்ன ஆனாலும் ஏறிக்கிட்டே இருக்காங்க. பிஸ்னஸ் அப்டேட் வந்தால் ஏறுறான், பிஸ்னஸ் அப்டேட் வந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு 20% ஏறுனா நினைக்கிறேன். சாரி 20% இல்லை, ஒரு 10-15% ஏறி இருப்பான். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சுங்க, ரிசல்ட் நல்லா தான் வந்துச்சு. அதான் ஆல்ரெடி பிஸ்னஸ் அப்டேட்லேயே நீ நல்ல ரிசல்ட் கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்சதுனால ஏறினேன், அப்புறமும் ஏன்டா ஏறுற நீ?
என்ன வருத்தம்னாங்க, இவன் ஆல் டைம் ஹை தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே சரி இதுக்கு மேலே ஏற மாட்டான், வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா நம்ம எடுத்துக்கலாம்னு வெளியே வந்துட்டேங்க. நான் வெளியே வந்ததுக்கப்புறம் 10% ஏறி வச்சிருக்கிறான். மனசுனே இல்லை தெரியுமா நீ எல்லாம், அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து டைட்டனை பார்த்து சொல்ல தோணுது. எஸ்பிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்துருந்துச்சு, ஒரு 2.3% வந்து கீழே விழுந்திருந்தான். அதை தாண்டி ஓவரால் மார்க்கெட் எல்லாம் ஓகே. இந்த கிராசிம் அப்படி தாங்க ஆல் டைம் ஹையை தாண்டி போயிட்டே இருக்கான். பஜாஜ் ஃபினான்ஸ் ரிசல்ட் வந்துச்சு, அவனும் ஒரு 5-6% வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 10% ஏறினா, அப்புறம் ப்ராஃபிட் புக்கில் 5-6% விழுந்திருந்தான். இப்போ வந்து 1.5% பக்கமாக ஏறிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் நிஃப்டி 50யோட நிலவரம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 500ங்க. நிஃப்டி 500ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குது. மேபி 50-50ங்கிற மாதிரி என் கண்களுக்கு தெரிகிறது. ஓவரால் மார்க்கெட் ஓகேஷாக தான் இருக்கே ஒழிய ரொம்ப புல்லிஷாலாம் கிடையாது. இதுதான் இப்போதைக்கு நிலவரமாக இருக்குது. அண்ட் இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஓகே ஃப்ளாட்டாக இருக்குது, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெரிய அளவுக்கு பேரிஷ்னஸ் கண்ணுக்கு தெரியல, இன்னும் சைட்டாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும். சரி ஓகேங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய டெக்னிக்கல்ஸுக்கு போய் விடலாம். ஸோ நிஃப்டி என்பவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 தொடர்ந்து 6 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான். எதனால் இந்த கன்சால்டேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த 6 நாளை மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6 அதுக்கு முன்னாடி ஒரு 6 நாள் மேலே ஏறிட்டு இருந்தானே, அதையும் நம்ம சேர்த்து வச்சுல பார்க்கணும். எவ்வளோ ஏறி இருக்கான் இதோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 1100 பாயிண்ட் 5% ஏறிடுறாங்க 6-7 நாளில். அப்போது ப்ரைஸால் ஏறிட்டே இருக்க முடியாது, டைம் கரெக்ஷனோ ப்ரைஸ் கரெக்ஷனோ வந்து தான் ஆகணும். அப்போ இப்படி போகிற மார்க்கெட்டு ஒன்று இப்படி போயிருக்க முடியும், அப்படி இல்லைனா இப்படி போக முடியும். 2 வழி இருக்குது, ஒன்று ப்ரைஸ் கரெக்ஷன், ஒன்று டைம் கரெக்ஷன். இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் டைம் கரெக்ஷன் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இங்கே அக்குமுலேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. என் கண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கண்களுக்கு தெரிகிறது. இது அப்படியே 1 ஹவருக்கு மாற்றுங்க, எப்படி இழுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிரும். ரீட்டைல் ட்ரேடர்ஸில் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகும்போது அந்த பக்கம் போயிடும் நினைப்பாங்க. அதுதான் கிடையாது. மேபி போகலாம், இப்போ நாளைக்கே பிரேக் அவுட் வந்து கூட கீழே போகலாம். ஆனால் சப்போஸ் அப்படி கீழே போச்சுன்னா கீழே போகிறத விட 2 மடங்கு 3 மடங்கு அது மேலே போகும். அப்போது இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மேனிப்புலேஷன் எங்கே, சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சுன்னா மேனிப்புலேஷன் எங்கே நடக்கும், வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே நடக்குங்க. இப்படி நடக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். நடக்குமா, இது கெஸ்ஸிங் தான், நமக்கு தெரியாது. அவன் கீழே போனால் மேலே போனால் தான் தெரியாது. ஆனால் கீழே போனால் மேலே போயிடுவான், இந்த இங்கேருந்து மேலே போனால் கீழே வந்துடுவான், இங்கேருந்து இங்கே போனால் இங்கே வந்துடுவான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனெலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆவான் அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அக்குமுலேஷனில் இருக்குது. பொசிஷனல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கன்சால்டேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எய்தர் இந்த ஹை 24,775 இதை வந்து இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஜோன். அடுத்து பார்த்திங்கன்னா 24,427 இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஜோன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் தான் இருக்கும், அதாவது அக்குமுலேஷனில் இருக்கும். எய்தர் அது இப்படி மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகலாம், அது இப்படி மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகலாம். இது எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படிங்கிறது தான் யாருக்குமே தெரியாது. ஒரு அக்குமுலேஷன், அதாவது அந்த ஸ்மார்ட் மணிக்கு தேவையான லிக்விடிட்டி கிடைக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த அக்குமுலேஷனுக்குள்ளே அவன் வந்து ஒரு 10,000 கோடி இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 கோடி அவன் பை பண்ணுவானா செல் பண்ணுவானா நம்மளுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு இந்த அக்குமுலேஷனில் இப்போ அக்குமுலேட் பண்ணிட்டுருக்கானா, நம்மளுக்கு தான் அது எந்த பக்கம் போகும் தெரியாது. ஆனால் ஸ்மார்ட் மணிக்கு தெரியும். அந்த ஸ்மார்ட் மணி இப்போ பை பண்ணுறானா செல் பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது உதாரணத்துக்கு இங்கே அந்த 10,000 கோடி பை பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன், 10,000 கோடி யாராவது செல் பண்ணணும். அப்போ செல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கீழே இறக்கணும். அதுக்கேற்றாப்புல சில பல சைன்ஸ் எல்லாம் அவன் கொடுப்பான். எல்லோரும் மார்க்கெட்டை கீழே இறக்குவாங்க, அவன் என்ன பண்ணுவான், ஒட்டு மொத்தமாக மார்க்கெட்டை கீழே இறக்குவான். அப்போ தானே நிறைய பேர் அந்த 10,000 கோடிக்கு வந்து அவனால் பை பண்ண முடியும். யாராவது செல் பண்ணால் தானே பை பண்ண முடியும். அப்போ செல் பண்ண வைப்பான், அவன் 10,000 கோடி ஆர்டரை ஃபில் பண்ணுவான், மேலே போயிடுவான். அப்போ அந்த நான் இங்கே சொன்ன அந்த 10,000 கோடி அப்படிங்கிற அப்ராக்சிமேட் ஃபிகர் அது எவ்வளோ வேணா இருக்கலாம், அந்த நம்பரை மீட் பண்ணுற வரைக்கும் இந்த அக்குமுலேஷன் நடக்கும். அப்போ அதுக்கு எவ்வளோ நாள் ஆகலாம்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஆர்டர் மீட் ஆகணும். ஸோ இந்த அக்குமுலேஷனுக்கு பேசிக்கான ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது அவன் இறக்க நினச்ச காசுக்கு உண்டான ஆப்போசிட் டைரக்ஷனில் ரீட்டைலர்ஸோ இல்லை மற்றவங்களோ பொசிஷன் எடுக்கணும். அது எடுக்கிற வரைக்கும் மார்க்கெட் அக்குமுலேட் ஆகும். அப்போது அந்த பொசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கு அவன் இன்டியூஸ் பண்ணணும். அப்போது அதுக்காக தான் மேனிப்புலேஷனே அவன் கிரியேட் பண்ணுறான் ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ இங்கேருந்து மேலே போச்சுன்னா நிறைய பேரை பை பண்ண வைக்கிறான், அதுக்கப்புறம் அவன் கீழே வந்துடுவான். சப்போஸ் இங்கேருந்து கீழே போச்சுன்னா நிறைய பேரை செல் பண்ண வைக்கிறான், அவனோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் அவன் மேலே போயிடுவான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ரகசியம். இது வந்து மேலே போச்சு ஓகே, இது வந்து
கீழே வந்துச்சுன்னா அது இப்போதைக்கு இந்த 1 ஹவருக்கு செமையாக இருக்கும். வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போய்ட்டும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது இப்படி நடக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய 7ஆம் அறிவு சொல்லுது. அது 7ஆம் அறிவாக இருக்குதா இல்லை வந்து 0 அறிவாக மாறி போய் என்னை ஏமாற்றிட்டு மேலே போகிறானா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ ஏதோ ஒரு பக்கம் போவான், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போவான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வியூவாக வச்சுக்கோங்க. இது பொசிஷனல் வியூ. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்ட்ராடேக்கு போயிடும். இன்ட்ராடேயில் என்னாச்சு, அகைன் ஒரு பயங்கரமான கன்சால்டேஷன் டே. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸ்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆயில் மட்டும் தான் ஏறிட்டு இருந்துச்சு, மற்றபடி கிஃப்ட் நிஃப்டிலாம் பாசிட்டிவான கேப் தான் காமிச்சிட்டு இருந்தான். அவனும் மேலே தான் ஏறிட்டு இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், சப்ளை ஜோன் இருக்குது பாருங்கள். இந்த சப்ளை ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறான். ஏன் இது சப்ளை ஜோன் சொல்கிறேன், மார்க்கெட் கன்சால்டேட் ஆனாலே அந்த இடத்துல நிறையா பேரோட ஆர்டர் இருக்கும். அப்போ அங்கே போச்சுன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. அண்ட் ப்ரீவியஸ் டே லோ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ப்ரீவியஸ் டே லோ கிட்ட நிறையா ஸ்மார்ட் மணி பையர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே ஏற்றிருக்கிறாங்க. அதனால் திருப்பி அங்கே போச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதாவது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பிரேக்கும் பண்ணால் வித் ஃபேர் வேல்யூ கேப்புங்க இருக்கிற எல்லா சைனுமே பயங்கரமான பியரிஷாக இருந்துச்சு. மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறான், இந்த பிரேக் பண்ணுறான், ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணுறான். அப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகி இன்றைக்கே 470க்கு போயிருங்கிற கனவெல்லாம் கண்டேன் நான். ஆனால் அடுத்து நடந்தது தான் வேடிக்கை. மதிக்கவே இல்லை இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை. அப்படியே அடித்து தூக்கு சாமின்னு போயிட்டான் அவன். வித் அ புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம, இந்த இடத்துல வந்தவன் சும்மாலாம் கிடையாது, அவன் பொசிஷன்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறது இந்த ஃபேர் வேல்யூ கேப் மூலமாகவும் தெரியுது, இந்த புல்லிஷ் ரேலி மூலமாகவும் நம்மளுக்கு தெரியுது. அப்போது இந்த லோ அப்படிங்கிறத தாண்டாமல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பியரிஷ்னஸ் ட்ரிகர் ஆக முடியாது. அது எங்கே இருக்குது, 24,512 இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த லோவும் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி 24,500. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகணும், டுவர்ட்ஸ் இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு போகணுன்னா முதல்ல இந்த 24,500 வந்து டெசிசிவாக பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆனாலும் அதை ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். பார்க்கலாம். ஸோ 24,500ங்கிறது இப்போதைக்கு பொசிஷனலாகவும் இன்ட்ராடேக்கும் சரி மிக முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்கிறதுங்க. அலாங் வித் 24,512 இது ரெண்டுமே. இதுக்கப்புறம் என்னாச்சு, ப்ரைஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. கீழே வந்தான், ரெஸ்பெக்ட் பண்ணான், அவன் போய் இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியுமே அடித்தான். இது பாருங்கள், திருப்பி என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, திருப்பி ஒரு அக்குமுலேஷன் ஜோன், அதாவது ஒரு கன்சால்டேஷன் ஜோன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது 1 ஹவரில் பேசிட்டு இருந்தீங்களா, இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டியை போட்டு கீழே வந்துட்டான் அவன். செமையாக கீழே வந்தான். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பியரிஷான ஃபேர் வேல்யூ கேப்பையும் ஃபார்ம் பண்ணால் அப்போ அதுக்கு மேலே இருக்கிறது ஆர்டர் பிளாக், அது ரெஸ்பெக்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நல்லா ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ 1 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் இங்கே ஒரு அக்குமுலேஷன் ஜோன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஷ்ரிங்க் ஆகிட்டே வருதுங்க, அந்த ஜோனுங்கிறது ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது. மார்க்கெட்டால் ரொம்ப நாளைக்கு கன்சாலிடேட் ஆக முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவன் பிரேக் ஆவான், மேனிப்புலேஷனுக்கு அவன் தயாராகி விட்டான். எப்பொழுது வேண்டாலும் வெடித்து சிதறி கொண்டு கீழேயோ இல்லை மேலேயோ போவதற்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு ரேஞ்ச் ரொம்ப சுருங்கிருச்சு. 24,512 செமையான சப்போர்ட்டு மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒரு இப்போ ஆல்ரெடி இந்த ஜோன் ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சு, அதனால் தூக்கிடுவோம். புது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆர் சப்ளை ஜோனாக இந்த 24,585 615 வரைக்கும் இருக்க ஜோன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஜோன்லையும் அண்டு இன்ட்ராடே வைஸில் இந்த ஜோன் அண்டு இந்த 512 500லாம் எப்படி ரெஸ்பெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ பொறுத்திருந்து பார்க்கணுங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போவோம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பியரிஷாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா எஸ்பிஐ ரிசல்ட்டுக்கு அப்புறம் கீழே விழுந்து கிடக்கிறான். ஸோ அதுதான் வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாதிச்சிருச்சு. 59 பாயிண்ட் பியரிஷாக முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஓவராலாக பேங்க் நிஃப்டி பியரிஷாக தான் இருக்கான். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக் கிட்ட தான் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான். ஆல்ரெடி டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்டே பேங்க் நிஃப்டிக்கு பியரிஷாக தான் இருக்கிற காரணத்தினால சப்போஸ் இந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் ஆகிற பட்சத்தில் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பட் ஓவராலாக இவனுமே அக்குமுலேஷனில் தான் இருக்கிறான். கீழே போனால் அது மேனிப்புலேஷனாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இது மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு அவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடக்குமாங்கிறத பார்ப்போம். அஸ் ஆஃப் நோ ட்ரெண்ட் பியரிஷாக இருக்குது. சப்போஸ் அவன் மேலே போகணும் அப்படின்னாலுமே இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, 58,200 தாண்டி போனால் தான் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹை தாண்டி போகணும். 58,250 தாண்டி போனால் தான் பேங்க் நிஃப்டியோட மேலே போக முடியும். இப்போதைக்கு ட்ரெண்ட் பியரிஷாக தான் இருக்குது. ஆனால் கீழே விடுறதுக்கான சைனையும் அவன் காட்ட மாட்டேங்கிறான், அக்குமுலேஷனில் இருக்கான். அடுத்து மிட் கேப் நிஃப்டிங்க. என்ன தான் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருந்தாலும் இப்போ வந்து செமையாக ஒரு புது ஆல் டைம் ஹை வந்து ப்ரைஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்னது தான், இதை தாண்டி கீழே போனால் தான் பியரிஷ் ஆவான்ட்டு 14,788 தானா, அதை தாண்டவே இல்லாமல் திருப்பி மேலே போயிருக்கான். ஸோ இதை தாண்டட்டும், பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் வரணும்னா இதை தாண்டணும். அப்படி இல்லைனா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து பாருங்கள், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறான், பிரேக் அவுட் கொடுக்குறான், இங்கே ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது. ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டான். ஸோ செமையான ப்ரைஸ் ஆக்ஷனில் செமையான புல்லிஷான ஆர்டர் ஃப்ளோவில் மேலே தான் போய் கொண்டிருக்கிறான். சப்போஸ் அவன் பியரிஷாக கீழே போனோம் அப்படின்னா இதை தாண்டணும்.
இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 14,800 789 இந்த லெவலை தாண்டினா தான் கீழே போக முடியுங்க. இதுதான் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் நம்ம பார்த்துடலாம். இப்போதைக்கு 79.02 அப்படிங்கிற லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமுடைய ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து ரிவர்ஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே போகணும்னா 80 தாண்டி போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுற இடமும் 80.3 லெவலில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இதை தாண்டி மேலே போனால் நல்ல ஒரு மொமெண்டமோட ஃபர்தராக ப்ரைஸ் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இல்லைனா இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப், பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ப்ரைஸை கீழே தள்ளுறதுக்கான சான்சஸும் இருக்குது. எது நடக்குங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஸ்டில் இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பவர் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். அப்போது க்ரூட் ஆயில் மேலே போனால் எப்போங்க க்ரூட் ஆயில் மேலே போக முடியும்? இந்த பிரச்சனை இன்னும் செவ்வாய் இழுத்தா தான், இல்லை ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் க்ரூட் ஆயிலால் மேலே போக முடியும். இல்லைனா அவனும் அக்குமுலேஷன் ஜோனுக்கு போயிடுவான். இப்போதைக்கு சைட் ஹார்மோஸில் பிரச்சனையும் இல்லை, எக்கனாமி வைஸாக தான் வந்து அவங்க எதுவும் பண்ணுறாங்க, யூஎஸும் பண்ணுறாங்க, மிலிட்ரி ஆக்ஷன்ஸ்லாம் இல்லைனா க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவுக்கு மேலேயோ கீழே போகாமல் இந்த 5% 10% மாதிரிலாம் போகாமல் அகைன் இவனுமே வந்து ஒரு அக்குமுலேஷன் மோடுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அஸ் ஆஃப் நோ வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பில் ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபர்தராக மேலே போகணுன்னா இந்த 80.3 லெவலை தாண்டாத வரைக்கும் கீழே விடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நிற்காமல் மேலே போயிட்டுருக்கான். ஸோ இங்கே பாருங்கள், கோல்டு இது அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் தான். இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரணும். அப்படி வரணும் அப்படின்னா முதல்ல அது ஸ்டார்ட் ஆகணும் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஜோனுக்குள்ளே வரணும். இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புங்க. சப்போஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிவர்சல் லோன் வச்சிங்கன்னா அதுக்கு மேலே ஆர்டர் பிளாக் இருக்குது, அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ கோல்டு இதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே மேனிப்புலேஷன் தான். அது எவ்வளோ தூரம் மேலே போகுதோ அவ்வளோ நல்லது. ஏன்னா அப்போ தான் பெருசாக கீழே விழுக முடியும். சப்போஸ் இங்கேருந்து கீழே விழுகுதுன்னு வச்சுக்கலாம், நமக்கு ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். சப்போஸ் இங்கேருந்து விழுகுதுன்னு வச்சுக்கலாம், இதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்க முடியும். அப்போ நம்ம இங்கே வைக்கிறோம் அப்படின்னா 1:3 மாதிரி கிடைக்கும். அதுவே இங்கேருந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கலாம் 1:6 1:7ங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறான், எப்போ ரிவர்சல் கொடுப்பாங்கிறத பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு ரிவர்சல் எதுவும் என் கண்ணுக்கு தெரிலைங்க. ஒரு நல்ல ரேலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கோல்டில். பட் அப்படி போகிற ரேலி மேனிப்புலேட்டிவான ரேலி, அதை நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வெயிட் பண்ணணும். ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்தோ இல்லை ஆர்டர் பிளாக்கில் இருந்தோ ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணணும். அந்த ரிவர்சல் ஒரு ப்ரூட்டல் ரிவர்சலாக இருந்து ஒரு பெரிய ஃபாலை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரேடை நான் எடுக்கலாம் என்று இருக்கிறேன். பார்க்கலாம், அது வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். MCXலேயே இந்த ட்ரேடை நான் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். நான் அப்டேட் பண்ணுறேங்க. இப்போதைக்கு ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டில் இல்லை. சில்வரும் அதே தான். இவனும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறான். இன்னுமே பியரிஷாக தான் இருக்கிறான். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா செமையான ஒரு மேனிப்புலேஷன் தான் இது. டிஸ்ட்ரிபியூஷனும் இதுக்குமே ஸ்டார்ட் ஆகணும். அஸ் ஆஃப் நோ பெரிய சைன்ஸ் எதுவுமே சில்வர் கோல்டு ரெண்டுலேயுமே வரல. மேனிப்புலேஷன் தான் மேலே போயிட்டுருக்கேன். எவ்வளோ தூரம் போவான் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இது ட்ரேட் பண்ணக்கூடிய மூவ் இல்லை, இதுக்கு ஆப்போசிட்டில் வர பியரிஷ் மூவ் தான் ட்ரேட் பண்ணக்கூடிய மூவ். அதற்கான சைன் வர வரைக்கும் கோல்டு சில்வர் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதனுடைய ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளேயே போகலை. இந்த இடத்துல மந்த்லி டைம் ஃப்ரேமோட பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது அக்குமுலேஷன். எல்லாம் ஒரே பேட்டர்னில் சுற்றுதேங்க. நான் ரொம்ப நாளாக அதை நோட் பண்ணிட்டே இருக்கிறேன். நீங்களும் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா வேர்ல்டு மார்க்கெட் மொத்தமும் ஒரே கன்சால்டேஷனில் தான் இருக்குது. மார்க்கெட் இந்த சென்ஸ் பிட்காயின் கன்சால்டேஷன், கோல்டு கன்சால்டேஷன், சில்வர் கன்சால்டேஷன், நிஃப்டி கன்சால்டேஷன், நாஸ்டாக் கன்சால்டேஷன், S&P கன்சால்டேஷன். நான் ட்ராக் பண்ணுற எல்லாமே கன்சால்டேஷன் தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது அக்குமுலேஷன்னா, இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன். சப்போஸ் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா அவன் கீழே வந்து மேனிப்புலேட் பண்ணணும். அப்போ மேலே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் பிட்காயின் வந்து பெருசாக கீழே போகணும்னு நான் நினைக்கலைங்க. இங்கேருந்து ஒரு பாட்டம் அவுட் அடிச்சு அவன் கீழே போகணும். அப்படி இல்லைனா சப்போஸ் இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி போனாலும் சம்வேர் அரௌண்ட் ஒரு 50,000 லெவலுக்குள்ளே 50,000 தாண்டி கீழே போகிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கேருந்து ஆல் டைம் ஹை வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் மிக அதிக அளவில் இருக்குது. பட் அதற்கான சைன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வரல. நான் எதிர்பார்க்குறேன், ஆல் டைம் ஹை எதிர்பார்க்குறேன். பாட்டம் ஃபைன் பண்ணிடுச்சுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு கன்சல்டேஷனில் இருக்கான், ரிவர்சல் சைன் வரட்டும். இப்போ ஆல் டைம் ஹைலாம் போனால் மந்த்லி டைம் ஃப்ரேமில் அவன் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்குலாம் முதல்ல இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் பண்ணணும். 72,000க்கு மேலே போனால் தான் அவன் திருப்பி 126 அதையும் தாண்டி புனிதமானது நம்ம புது ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு முதல் ஸ்டெப்பு இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் பண்ணுவானாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட நிலவரம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பெரிய பியரிஷாலன்ட்டு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டிஸ்ட்ரிபியூஷன் மூலம் இருக்கிறான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி ஆல்வேஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கிறான். வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து போனால் கூட ஒரு 1:1.5க்கு வந்து போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. எவ்வளோ சீக்கிரத்தில் போகுதுங்கிறத
பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி செமையாக புல்லிஷாக இருக்கான். நாஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹையை வெகு விரைவில் டச் பண்ணி விடுவான் என்று நான் நம்புகிறேன். நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது எஸ்எம்சி ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டாக இருந்தாலும் சரி, எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை வந்து இது பண்ணுறேன். அண்ட் அதானே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.